அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுக்கிரமணியை ஆக்டிவேட் செய்வது எப்படி. சுக்கிரமணி பயன்கள் என்ன என்பது பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து வாங்கி பலன் அடைந்தவர்கள் பலர். சிலர் கமெண்ட்ஸில் இந்த சுக்கிரமணியை ஆக்டிவேட் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இந்த பதிவை கொடுக்குறேன். நம்ம விஹா ஆன்லைனுக்காக வரக்கூடிய பூஜை பொருள்கள் அனைத்தையுமே நான் ஆக்டிவேட் செய்து தான் கொடுக்குறேன். இருந்தால் கூட எப்படி ஆக்டிவேட் செய்யணும்னு நீங்கள் கேட்ட காரணத்தினால சுக்கிரமணி ஆக்டிவேட் பண்ணுவது பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரமணி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இயற்கையாக நமக்கு நலன் தரக்கூடிய பொருள்கள் பல விளைந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி விளைந்திருக்கின்ற பொருள்களில் ஒரு பொருள்தான், ஒரு எலிமெண்ட், அதாவது இயற்கையான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சுக்கிரமணி. இந்த சுக்கிரமணி ஒரு வடிவத்தில் இருக்காது. வாங்கியவர்கள் பார்த்தவர்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஒரு சில பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா வெட்டுவாங்க, அதை ரவுண்ட் பண்ணுவாங்க, அழகாக ஓவல் ஷேப்பில் பண்ணுவாங்க, நல்லா தேய்ச்சி எடுப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி சுக்கிரமணி ஒரு இடத்தில், இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் விளையாது, எங்கே விளைகிறதோ அதை எப்படி ஒரு சுருக்கம் போல் இருக்கும். அது நீங்கள் சுக்கிரமணியை பார்த்து உங்களுக்கு படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு சுருக்கம் போல் இருக்கும், அதாவது மடிப்பு போல் இருக்கும். அப்படியே மொழு நல்லா இருக்காது. எப்படி விளைந்திருக்கின்றதோ அப்படியே எடுத்து நம்ம விஹா ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விளைந்த பொருள்களை நாம் சுத்தப்படுத்தி ஆக்டிவேட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சுக்கிரமணி சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடியது. சுக்கிர பகவானுடன் தொடர்பு கொண்டது. சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் நமக்கு நல்ல கலைகளை தருவார், நல்ல முகப்பொலிவை தருவார், இன்னொன்று நல்ல சுகபோகமான வாழ்க்கையை தருவார், நல்ல பெயர் புகழ், நல்ல மெத்தையில் படுக்கணும், கை நிறைய காசு சம்பாதிக்கணும், அணிகலன்களை நிறைய அணிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும். அந்த சுக்கிர பகவானுடன் தொடர்புடையது தான் இந்த சுக்கிரமணி. இந்த பூமியிலே இயற்கையாகவே ஒவ்வொரு கிரகத்துடன் ஒவ்வொரு இறைவனுடன் தொடர்புடைய பொருள்கள் நிரம்பி கிடக்கின்றன. அது என்னன்னு நம்ம பார்த்து அதை பயன்படுத்துவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நம்ப முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நானாக சொன்னேன், நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பூமிக்கடியில் நிறைய பொருள்கள், அதாவது பொக்கிஷம் போன்ற பொருள்கள் பாறைகளாக கிறிஸ்டல்களாக புதைந்து கிடக்கின்றன. அது எல்லாம் இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு, குறிப்பாக மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. அதை தெரிஞ்சு பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்லது நடக்குது. அது தெரியாமலே விட்டுட்டோன்னா அது அப்படியே இருக்குது. இன்னொன்று, அது பூமிக்கடியில் இருந்தால் கூட அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் ஒவ்வொரு ஒளிக்கற்றைகள் இருக்குது. ஒவ்வொரு பாறைக்கும் ஒவ்வொரு கல்லுக்கும் இந்த கோமதி சக்கரம், சுக்கிரமணி, அப்புறம் மச்சமணி, இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது. அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மினரல்ஸ் இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஒளிக்கற்றைகள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஒளியும் இருக்குது. இதெல்லாம் பூமிக்கடியில் இருந்துக்கிட்டு நமக்கு நன்மை செய்துக்கிட்டு தான் இருக்குது. ஆன்மீக ரீதியாக நம்புகிறவர்களுக்கும் அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் தான் இதன் அருமை பெருமை புரியும். இப்போது சமீப காலமாக நிறைய பொருள்களின் அருமைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிலர் பயன்படுத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. இது போன்ற இயற்கையாக விளைந்த கற்கள், கிறிஸ்டல்ஸ், இதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பாதவங்களுக்காக சொல்கிறது, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க விதி என்பது இறைவனால் விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது குழந்தை இந்த இடத்துல பிறக்க வேண்டும், இந்த நேரத்தில் இறக்க வேண்டும், மற்றபடி திருமணம், இது போன்ற பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் விதி என்று இறைவன் எழுதி வைத்திருக்கின்றார். இன்னும் சிலது நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறது வினை பயன்கள் காரணமாக. ஆனால் இந்த பூமியிலே விளைந்த இது போன்ற இயற்கையான பொருள்கள் கையாள்வது, அதை பற்றி தெரிந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நீக்கிக் கொள்வது, நம் வாழ்க்கையை மேம்படுத்துவது, நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது.
அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரேக்கி பற்றி பேசுகிறவர்கள் மற்றும் இந்த தாது பொருட்களை இந்த இயற்கையாக விளைந்த பூமிக்கடியில் பூமிக்கு மேலெல்லாம் விளைந்திருக்கக்கூடிய பொருள்களை பற்றி ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. கேட்குறாங்க அவங்க, ஏன் பயன்படுத்திக்க கூடாது, பயன்படுத்தலாமே, நமக்கு நல்லது ஒன்று செய்யுதுன்னா அதை பயன்படுத்தலாமே அப்படின்னு தான். சரி, இதை பற்றியெல்லாம் நான் நிறையவே பேசியிருக்கேன். எனக்கு இதை பற்றி பேசும்பொழுது நிறைய உற்சாகம் இருக்கும். ஏன்னா இயற்கையை நான் ரொம்ப நேசிக்கிறவ, இயற்கையை நம்புகிறவள், இறைவனையும் நம்புகிறவ. இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுமே அதிசயத்தக்க வகையில் இருக்குது, நேசிக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு நான் நம்பிக்கொண்டு நான் அவைகளை பயன்படுத்திக்கிட்டு வர்றேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ இடைஞ்சல்கள், எத்தனையோ வயிற்று பொறுமல்கள், திருஷ்டி இதெல்லாம் இருந்தும் கூட இதையெல்லாம் நான் பயன்படுத்துகிறதுனால அதெல்லாம் என்னை பக்கத்தில் வந்து ரொம்ப தாக்குது, கட்டாயம் தாக்காமல் கொஞ்சம் தள்ளியே இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் இந்த யூடியூப்லேயே நான் சொல்கிறதுக்கு எதிர்கருத்தாக சிலர் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் இன்னாரு அப்படின்னு சொல்ல முடியல, இப்போ கொஞ்சம் அதிகமாகவே ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பெருசு நீ பெருசு அப்படின்ற எண்ணம் எதிர் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தான் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி எண்ணம் என்றைக்குமே தோன்றுனது கிடையாது. நான் ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறேன், நினைக்க கூட சிந்திக்க கூட நேரம் கிடையாது. சரி, இந்த சுக்கிரமணியை ஆக்டிவேட் நீங்களே செய்யணும். நான் செய்து கொடுத்திருந்தால் கூட அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரை 3 நேரத்தில் வருது. அதாவது காலையில் 6 to 7 இருக்குது, மதியம் 1 to 2 மணி, அதாவது 1 PM to 2 PM, இரவு 8லிருந்து 9 மணி வரை. இந்த 3 நேரங்களில் நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் சுக்கிர பகவானுக்கு உரிய மூல மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரத்தை 108 தடவை ஒரு முறையாவது சொல்லிக்கோங்க. குறைஞ்சது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு முறை சொல்லலாம். அந்த மாதிரி சுக்கிர பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லி தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு முறை சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை வெள்ளிக்கிழமை நீங்கள் அணிந்திருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு சிலர்லாம் தாலி சரடில் போட்டிருப்பீங்க பெண்கள், நான் எல்லாம் தாலி சரடில் தான். நிறைய பேர் தாலி சரடு போட்டிருக்கீங்களான்னு திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் மெலிசாக போட்டிருக்கேன், என்னுடைய ஸ்கின் கலரோட அது மெர்ஜ் ஆகிடுற காரணத்தினால உங்களுக்கு தெரியல. அந்த தாலி சரடில் கோத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் எடுக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும். நம்ம இதயத்துக்கு நேராக தான் அணிஞ்சிருக்கோம், நாம் தான் மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அது ஆக்டிவேட் தானாக ஆகிடும். சரி, இப்போது சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன், அதை நீங்கள் சொல்லிக்கோங்க. 108 தடவை கட்டாயம் சொல்லி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா 21 முறை, அப்படி இல்லைன்னா 54 முறை, அப்படியும் நேரம் இல்லைங்க சுத்தமாக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் 11 முறையாவது சொல்லிக்கோங்க. சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னொரு முறை சொல்கிறேன், ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ரொம்ப சுலபமாக இருக்குல்ல? நீங்கள் ஒரு 10 தடவை சொன்னீங்கனாலே சீக்கிரத்தில் மனப்பாடம் ஆயிரும், வாயில் சரியான வார்த்தைகள் உச்சரிக்க முடியும். இந்த சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன், பார்த்துக்கோங்க. சுக்கிர பகவானுடைய 108 போற்றிகள் தனிப்பதிவாக தர்றேன், அதையும் பார்த்து நீங்கள் சொல்லிக்கலாம். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சுக்கிரமணி ஒரிஜினல் எப்படி விளைகிறதோ அந்த சுக்கிரமணி வந்து நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னு வைங்களேன், உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு விஹா ஆன்லைன் அப்படின்னு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட ஸ்பெல்லிங்கை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே எங்களுடைய ஷாப்பிங் ஆப் காமிக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். தினமுமே புதிதாக பொருள்கள் பதிவேற்றம், அதாவது அப்லோட் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
இந்த விஹா ஆன்லைன் டவுன்லோட் பண்ண பின்னாடி என்னுடைய பெயர் இருக்கா, மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எதுக்காக இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த விஹா எங்கள் மகள்களுடைய பெயரை சேர்த்து தான் இந்த ஷாப்பிங் ஆப்க்கான பேர் வச்சுருக்கோம். அந்த பெயர் கொஞ்சம் பிரபலம் அடைஞ்ச உடனே போலிகள், எப்போவுமே பிரபலம் அடைந்தால் போலிகள் உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காகத்தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நீங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போலிகளை தவிர்க்கலாம். அந்த ஷாப்பிங் ஆப்பில் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சரி, இது தவிர எங்கள் விஹா ஆன்லைன் ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு. எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க, அவங்க கடை தாங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.